உலகம் முழுதும் இருக்கும் ஃபேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள், இன்ஸ்டாகிராம் மற்றும் பல இணையதளத்திலிருந்து நம்மளை சந்தித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்தியத்துக்குள் இணைவோம். இன்றைய தலைப்பு தென்னை மரத்து பன்னாடை. தென்னை மரத்தில் பன்னாடைன்னு ஒன்று இருக்கும். நம்மளை விட சூப்பர் சீனியர்ஸ் எல்லாருமே பன்னாடைன்னு திட்டுறாங்க இல்லையா? அது உண்மையான கெட்ட வார்த்தைகள் கிடையாது. உண்மையில் இறைவன் படைப்பில் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்து இப்போ நிறைய மாடர்னைஸ்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? இன்று வரைக்கும் இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் பன்னாடை. அது மிகப்பெரிய ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. அது நான் இந்த பன்னாடைங்கிற இந்த டைட்டிலை எடுக்கிறதுக்கு ஒரு பையன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்டா தம்பி டல்லாக இருக்கிற, யாராவது திட்டாங்களா? இல்லைப்பா என்னுடைய பாஸ் என்னை பன்னாடைன்னு திட்டாரு, அப்போ நான் எதுக்குமே ஆக மாட்டேனா அப்படின்னு என்னை கேட்டான். நான் சொன்னேன், உங்கள் பாஸுக்கு தான் பன்னாடையோட மகிமை என்னன்னு தெரியல. ஒரு நெல்ல தேன் கூட்டிலிருந்து தேனை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஆதி காலத்தில் முதலாக மாடர்ன் சயின்ஸ் வராததுக்கு முன்னாடி, சயின்ஸ்னே என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பன்னாடையை வச்சு தாம்ப வடிகட்ட ஆரம்பித்தாங்க. அதாவது ஃபில்ட்ரேஷனுங்கிற ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டுகிட்டு வந்ததே தென்னை மரத்திலிருந்து வந்த பன்னாடை தான். இப்போ இருக்கிற இந்த இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஃபில்டருங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் ஒரு சத்தியத்தையும் கொண்டுகிட்டு வந்தது என்னது? தென்னை மரத்திலிருந்து வந்த பன்னாடையின் வடிவத்தை வைத்து தான் நீங்கள் காலையில் டீ குடிக்கிறீங்க பார்த்தீங்களா? வடிகட்டி. அது இப்போ பிளாஸ்டிக்கு துணி அது இதுன்னு இப்போ இருக்கிற மாடர்ன் டென்ட்டுக்கு வந்துச்சு. அதோட ஃபஸ்ட்டு பேசிக் மூலம் யாருன்னா பன்னாடை தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தேநீரை, அதாவது தேனில் இருந்து இந்த பூச்சிகள் இயற்கையாக அந்த பன்னாடையை வந்து பதம்படுத்தணும். அதில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சரியான முறையில் அதை வடிவமைத்து பன்னாடை பார்த்திங்கன்னா பெருசாலாம் இருக்காது, அது சின்ன சின்னதாக இருக்கும். அதை பின்னி கோத்து அந்த அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வைத்து அதுக்குள்ளே தேனை ஊற்றுவாங்க. அதிலிருந்து வர்றத எந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் வர்ற ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அவசரம் அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு பொருள் தான் பன்னாடை. இப்போ உன்னை பன்னாடைன்னு திட்டுனா, அப்பா என்னை வச்சு தான் நல்ல தேனை கூட உருவாக்க முடியும். கெமிக்கல் இல்லாத, எந்த ரசாயன மூலக்கூறுகளும் இல்லாத ஒரு ஒரிஜினல் தேன் வேணும்னா நல்ல உங்கள் முன்னோர்கள் இல்லை உங்கள் பாட்டனார் உங்களுக்கு முன்னோர்கள்லாம் கேட்டு பாருங்க. இப்போ இருக்கிற ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 180% கெமிக்கல் கலந்த ரசாயன பொருட்கள் கலந்த இதில் தான் தேன்களை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்போ கண்டுபிடிச்ச ஃபில்ட்ரு தான் இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொன்று இன்ஜினியரிங் ஆகட்டும், டாக்டரைஸ்டு ஆகட்டும், அப்படிங்கிற அந்த வடிவத்துக்கு மூலக்கூறே யாரு தான்? பன்னாடை தான். அதனால் பன்னாடைன்னு திட்டுறங்கிறதுக்கோசரம் ஃபீல் பண்ணாத, தைரியமாக போய் சொல்லுவோம் பாஸுக்கிட்ட, நான் பன்னாடையாக இருந்தாலும் நல்ல பொருளை உருவாக்குறதுக்கு மூலம் நான் தான் அப்படின்னு. யாராவது பன்னாடைன்னு உங்களை திட்டாங்கன்னா திருப்பி சொல்லுங்கள். நல்ல ஒரிஜினல் பொருள் வேணும்னா இந்த பன்னாடை பயன்பட்டே ஆகணும்னு சொல்லி பாருங்க. இந்த சத்தியத்திலிருந்து உங்கள் பாஸ் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். நான் சொன்னேன், இதை தெரியாமல் உங்கள் பாஸ் ஒன்று திட்டி இருக்கிறார. அப்போ நீ ஒரிஜினல் ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய ஒரு மூலம் அவர் உன்னை திட்டால, உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறாரு. இதுக்கு போய் டிப்ரெஷனுங்கிற மென்டல் செட்டப்பில் வந்து நீ ஏன் உளுந்து கிடக்கிற? எந்திரிச்சு நின்று தைரியமாக சொல்லி நீ ஹாப்பியாக போய் வேலை செய்ய அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த
பல காலத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கோசரம் இந்த பூச்சிகள் எண்ணெய்க்கு இந்த ஏதாவது விழுந்துட்டாலோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் கைவிட்டு எடுக்க மாட்டார்கள். பண்ணாடையை வச்சு அதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கோசரம் ஏன்னா கைவிட்டு விழுந்துட்டால் அதோட அழுக்கு படிந்து விடும், நாட்கள் குறைஞ்சோன்னு குறுகிய காலத்தில் ஏதாவது கெட்டு விடுங்கிறதுக்கோசரம் பண்ணாடி நல்லா கழுவி எந்த கெமிக்கலும் இப்போ போட மாட்டாங்க. ஆற்று நீரிலோ கிணற்று நீரிலோ பண்ணாடை சுத்தமாக கழுவி அதை பதப்படுத்தி வைத்து பயன்படுத்துவார்கள். அதனால் யாரும் பண்ணாடைன்னு இந்த மாதிரி திட்டுனா பயப்படாதீங்க. தென்னை மரத்தில் இருக்கும் பண்ணாடைக்கு இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கிறது. மீண்டும் அடுத்த சந்தியத்தில் சந்திப்போம்.